ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொம்மி சித்தார்த் சீரியலில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம சாவித்ரி கிங் வந்து ரொம்ப டென்ஷனில் இருந்துகிட்ருக்காங்க. இந்த ராணி வேறு கோவிலுக்கு போக போகிறா, இந்த சித்தார்த்தும் மலை கோவிலுக்கு கிளம்ப போகிறான். இதை சாக்கா வச்சு ஜார்ஜினியா நம்ம உடம்புக்குள்ளே வந்துடுவா அப்படின்னு இந்த பக்கம் தமனை மட்டும் சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்து சித்தார்த் வந்து மலை கோவிலுக்கு கிளம்பினதோ இந்த பக்கம் நம்ம தமனா கேங் வந்து ஜார்ஜினியா எங்கே இருக்க, உன்னால் இப்போ வர முடியும் தானே, வா அப்படின்னு போது திடீர்னு ஒரு கூண்டல அடப்பட்ட கிளி மாதிரி நம்ம ஜார்ஜினியா வந்து சாவித்ரி கிங் முன்னாடி நின்றதோ இவங்க 4 பேர் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஜார்ஜினியா என்ன கோலம் இது அப்படின்னதும், இங்கே பாரு தமனா, இப்போதைக்கு என்னால் உடம்புக்குள்ளே வரவே முடியாது. ஏன்னா நான் ஒரு மிகப்பெரிய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கேன். என்னை இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து வழி வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னதும், என்ன ஜார்ஜினியா சொல்கிற? ஆமாம் தமனா, இப்போ ராணி வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டா, அவளை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும். இல்லைன்னு சொன்னால் அவள் பொம்மையோட ரகசியத்தை கண்டுபிடிச்சிருவா. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா உன்னால் ராணியை எதுவுமே பண்ண முடியாது. இது எல்லாமே நடக்கணும்னா நான் உன் உடம்புக்குள்ள வரணும்னா நான் சொல்ற மாதிரி நீ செய்யணும் தமனா. அதை உன்னால முடியுமா அப்படின்னு ஜார்ஜினியா கேட்குறாங்க. உடனே நம்ம தமனாவை, இங்கே பாரு, நீ என்ன சொல்றியோ கண்டிப்பாக அதை நான் பண்ணுறேன். அந்த ராணியை இல்லாமல் பண்ணுறதை விட எனக்கு முக்கியமாக அந்த பொம்மி வரக்கூடாது. பொம்மி மட்டும் வந்தான்னா அவ்வளோதான், எங்கள் 4 பேருக்குமே ஆபதான். அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவேன். சொல்லு ஜார்ஜினியா, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு தமனா கேட்குறாங்க. இங்கே பாரு தமனா, இப்போது போட்டியை வந்து பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துக்கு போ. அங்கே போய் உன் கையை வந்து வெட்டி அதில் வர சிகப்பை வந்து அவர் மேலே விடு. அப்போ தான் அவருக்கு உயிர் வரும். அவர் மட்டும் உயிரோடு வந்தாருன்னா நான் ஈஸியாக வெளியில் வந்துடுவேன். அதுக்கப்புறமா நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் உடம்புக்குள்ளே வந்து அந்த ராணி கதையை முடிச்சிடுவேன். அந்த பொம்மையை வரவிடாமல் பண்ணிடுவேன் அப்படின்னதும், கண்டிப்பாக உனக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா சாவித்திரிக்கேன் கிளம்பி நம்ம போட்டியை பொறிச்சு வச்சிருக்கிற அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா ஒவ்வொரு இதாக தேடிட்டு இருக்காங்க, எது போட்டியோடதுன்னு தெரியலையேன்னு. அப்போ அந்த இடத்துல ஜார்ஜினியா ஒரு க்ளூ கொடுத்துருப்பாங்க, வித்தியாசமான ஸ்மெல் வரும்னு. உடனே போட்டியோட சாமலை வந்து தமனா உணர்ந்து பார்க்குறாங்க. பார்த்தா அது போட்டி தான். போட்டி என்ன கண்டுபிடிச்சதோ அதை கண்டுபிடிச்சிட்டு இதான் அந்த போட்டியோட சமாதி அப்படின்னதோ தமனா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சாவித்ரி கேங் பயந்துட்டே கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த போட்டியோட உடம்புல என் கையை வெட்டி அதில் வர சிகப்பை விட்டோன்னா அவருக்கு உயிர் வந்துடும். அதுக்கப்புறமா ஜார்ஜினியாவை அவர் வெளிக்கொண்டு வந்துடுவார். ஜார்ஜினியா என்னோட உடம்புக்குள்ள வந்துடுவா. இதுக்கான ஒரே ஒரு வழி என் கையை இல்லாமல் பண்ணுறதா. இந்தாங்க என் கையை இல்லாமல் பண்ணுங்க அப்படின்னு தமனா. என்ன பேசிட்டு இருக்க, என்னால் முடியாது அப்படின்னு சாவித்ரி வந்து பயந்துட்டு இருக்காங்க. ஐயோ அத்தை, நான் ராணியை வந்து இல்லாமல் பண்ணணுங்கிறத விட அந்த பொம்மை வெளியில் வரக்கூடாது. அந்த பொம்மை மட்டும் வெளியில் வந்தால் நாம் யாருமே இருக்க மாட்டோம். அதனால் யோசிச்சு முடிவெடுங்கத்த, ப்ளீஸ் கையை இல்லாமல் பண்ணுங்க அப்படின்னதோ சாவித்ரி வேறு வழி இல்லாமல் தமனாவோட கையை வந்து இல்லாமல் பண்ணிடுறாங்க. பார்த்தோன்னா பண்ண உடனே வந்து தமனாவை தூக்கி போட்டுறது. உடனே தமனா கீழே விழுந்து கண்ணை மூடிடுறாங்க. அதுக்கப்புறமா அதில் வந்து சிகப்போ போட்டி மேலே பட்டதும் போட்டி வந்து உயிர் வந்து திடீர்னு எழுந்துச்சு நிற்கிறாங்க. போட்டியை பார்த்து சாவித்ரி கிங் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. போட்டி வந்துட்டீங்களா, இங்கே பாருங்க, உங்களுக்காக தான் தமனா தன்னோட கை இல்லாமல் பண்ணி தியாகம் பண்ணியிருக்கா. இங்கே பாருங்க, நீங்கள் எதுக்காக என்ன வரவழைச்சிங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஜார்ஜினியா என்னை இல்லாமல் பண்ண பார்த்துருக்கா. அப்படிப்பட்டவளை நான் வெளியில் எடுக்கணுமா? கண்டிப்பாக அவளுக்கு நான் உதவி பண்ணவும் மாட்டேன், அவளை வெளியில் எடுக்கவும் மாட்டேன் அப்படின்னதும், ஐயோ என்ன பேசிட்டு இருக்க நீ? இங்கே பாரு, இன்னைக்கு நீ உயிரோட வந்திருக்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் தமனா. இந்த ஒரு விஷயத்தை நீ தமனாவுக்கு செய்யணும். ஜார்ஜினியாவுக்காக பண்ணலனாலும் நீ தமனாவுக்காக பண்ணணும். ஜார்ஜினியாவை வெளியில் எடுத்தா மட்டும்தான் ஜார்ஜினியா தமனாவுக்கு உயிர் கொடுப்பா. போட்டி உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு இவங்க 3 பேரும் கெஞ்சிட்டு இருக்காங்க. இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ